வணக்கம். 10 மற்றும் 11ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெறாத மாணவர்களுக்கான ஒரு முக்கியமான செய்தி இது. இது பள்ளியில் படித்து தேர்வு எழுதிய மாணவர்களுக்கும் பொருந்தும், தனித் தேர்வர்களுக்கும் பொருந்தும். பாருங்கள், ஜூலை மாதம் நடைபெற்ற 10 மற்றும் +1 வகுப்புகளுக்கான துணைத் தேர்வுக்கு மே 22 முதல் விண்ணப்பிக்கலாம். அரசு தேர்வுத்துறை அறிவிப்பு. விரிவான செய்தியை பார்க்கலாம். ஜூலை மாதம் நடைபெற உள்ள 10 மற்றும் +1 வகுப்பு துணைத் தேர்வுக்கு மே 22 முதல் ஜூன் 4ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என அரசு தேர்வுத்துறை அறிவித்துள்ளது. இது தொடர்பாக அரசு தேர்வுத்துறை இயக்குனர் லதா அவர்கள் நேற்று வெளியிட்ட செய்திக்குறிப்பில் கூறியுள்ளதாவது: கடந்த மார்ச் ஏப்ரலில் நடந்த 10 மற்றும் +1 வகுப்பு பொதுத் தேர்வுகளில் தேர்ச்சி பெறாத, தேர்வுக்கு வராத மாணவர்கள் மற்றும் தகுதியுள்ள தனித் தேர்வர்களிடமிருந்து, அதாவது இதுவரைக்கும் விண்ணப்பிக்கினாலும் இப்போ தான் முத எழுத போகிறீங்க, தனித் தேர்வர்கள் இப்போ தான் முத தேர்வு எழுதணும் அப்படின்னா கூட அவங்களும் விண்ணப்பிக்கலாம். தகுதியுள்ள தனித் தேர்வர்களிடம் இருந்து துணைத் தேர்வுக்கு ஆன்லைனில் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. துணைத் தேர்வு ஜூலை மாதம் நடைபெறும். பள்ளி மாணவர்கள் தாங்கள் படித்த பள்ளியில் மே 22 முதல் ஜூன் 4ஆம் தேதி வரை தினமும் காலை 11 மணி முதல் மாலை 5 மணி வரை விண்ணப்பிக்கலாம். டைம் பாருங்கள், காலையில் 11 மணிக்கு மேலே தான். தனித்தேர்வர்கள் அரசு தேர்வுத்துறையின் சேவை மையங்கள் மூலம் விண்ணப்பிக்க வேண்டும். கல்வி மாவட்டங்கள் வாரியாக அமைக்கப்பட்டுள்ள சேவை மையங்களின் விவரங்களை தேர்வுத்துறை இணையதளத்தில் www.dge.tn.gov.in என்ற இணையதளத்தில் அறிந்து கொள்ளலாம். சிறப்பு அனுமதி திட்டம். இப்போ நம்மளுக்கு டைம் சொல்லியிருக்கிறது மே 22லேருந்து ஜூன் 4 வரையும் சொல்லியிருக்காங்க. அதுக்குள்ளே விண்ணப்பிக்கணும். கடைசி நாளான ஜூன் 4ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்காவிட்டால் சிறப்பு அனுமதி திட்டம், தட்கல்னு சொல்லுவோம். சிறப்பு அனுமதி திட்டத்தில் உரிய கட்டணத்துடன் ஜூன் 5 மற்றும் 6ஆம் தேதிகளில் விண்ணப்பிக்க வேண்டும். 4ஆம் தேதிக்குள்ளே விண்ணப்பிக்கலன்னா அந்த கடைசி வாய்ப்பாக அந்த 5, 6 2 நாள் கொடுக்குறாங்க. ஆனால் அதுக்கு விண்ணப்ப கட்டணம் அதிகம். என்னென்னு பாருங்கள். சிறப்பு அனுமதி கட்டணம் 10ஆம் வகுப்புக்கு ரூபாய் 500 மற்றும் +1 வகுப்புக்கு ரூபாய் 1000 ஆகும். 2024-25ஆம் கல்வியாண்டில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் படித்து தேர்ச்சி பெறாத, தேர்வுக்கு வராத மாணவர்களுக்கு இந்த கட்டணம் கிடையாது. அப்போ பள்ளியில் படித்தவங்களுக்கு, படித்து தேர்ச்சி பெறாதவங்க மற்றும் படித்து தேர்வுக்கு வராதவங்களுக்கு இந்த சிறப்பு கட்டணம் தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அந்த 2 நாள் அப்ளை பண்ணுறதுக்கு. அடுத்து பாருங்கள், 10ஆம் வகுப்பு துணைத் தேர்வுக்கு விண்ணப்பிக்க உள்ள நேரடி தனித் தேர்வர்கள், பள்ளியில் படிக்காமல் நேரடியாக தனித் தேர்வுகளாக விண்ணப்பிக்க இருக்கிறவங்க முதல் முறையாக அனைத்து பாடங்களுக்கும் தேர்வு எழுதுவோர். ஏற்கனவே 2012க்கு முன்பு பழைய பாடத்தில் தேர்வு எழுதி அறிவியல் பாடத்தில் தோல்வி அடைந்தவர்கள். அடுத்து, கடந்த மார்ச் ஏப்ரல் நடந்த அறிவியல் செய்முறை தேர்வில் தேர்ச்சி பெறாதவர்கள், தேர்வுக்கு வராதவர்கள், அறிவியல் செய்முறை பயிற்சி வகுப்பில் சேர சம்பந்தப்பட்ட கல்வி அதிகாரி அலுவலகத்தில் மே 23 முதல் 30ஆம் தேதிக்குள் ரூபாய் 125 செலுத்தி பெயரை பதிவு செய்து ஒப்புகைச் சீட்டு பெற வேண்டும். இதை சேவை மையத்தில் காண்பித்தால் மட்டுமே கருத்தியல் தியரி தேர்வுக்கு பதிவு செய்ய முடியும். இது ஒரு முக்கியமான விஷயம். ஓகேங்களா? ரைட். தேர்வுக்கூட நுழைவுச்சீட்டு. செய்முறை தேர்வில் மட்டும் பங்கேற்க உள்ள தனித் தேர்வர்களும் தவறாமல் சேவை மையத்திற்கு சென்று கருத்தியல் தேர்வுக்கும் விண்ணப்பித்து ஒப்புகைச் சீட்டு பெற வேண்டும். நல்லா பாருங்கள், இவங்க செய்முறை தேர்வுக்கு மட்டும்தான் ஆப்சண்ட்டு, எழுதலை அப்படிங்கிறவங்க அதுதான் எழுத போகிறீங்க. ஆனாலும் அவங்க எனது கருத்தியல் தேர்வுக்கும் விண்ணப்பித்து ஒப்புகைச் சீட்டு பெற வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது முக்கியமான விஷயம். அதில் உள்ள விண்ணப்ப எண்ணை பயன்படுத்தி தேர்வுக்கூட நுழைவுச்சீட்டை ஹால் டிக்கெட் பின்னர் பதிவிறக்கம் செய்து கொள்ள வேண்டும். நுழைவுச்சீட்டு இருந்தால் மட்டுமே செய்முறை தேர்வுக்கு அனுமதிக்கப்படுவார். அதனால் போன தடவை செய்முறை தேர்வு மட்டும்தான் எழுதலை, அதுக்கு ஆப்சண்ட் ஆகிட்டோம், அதனால் செய்முறை தேர்வு மட்டும் நான் போய் அப்பியர் ஆகிறேன் அப்படின்னாலும் அதுக்கும் ஹால் டிக்கெட் தேவை அப்படிங்கிறது தான், அதுக்கான ப்ரொசீஜர் தான் இங்கே சொல்லியிருக்காங்க. 10 மற்றும் +1 வகுப்பு துணைத் தேர்வு கால அட்டவணையை அரசு தேர்வுத்துறையின் இணையதளத்தில் தெரிந்து கொள்ளலாம். வெப்சைட்டில் இருக்குது. அந்த டைம் டேபிள் நம்ம அடுத்த வீடியோவில் இப்போ பதிவேற்றம் செய்வோம், பார்த்துக்கலாம். இவ்வாறு அதில் கூறப்பட்டுள்ளது. தற்காலிக மதிப்பெண் சான்றிதழ். இதனிடையே தமிழகம் முழுவதும் 10 மற்றும் +1 வகுப்பு மாணவர்களுக்கு தற்காலிக மதிப்பெண் சான்றிதழ் நேற்று வழங்கப்பட்டது. தேர்ச்சி பெற்றவர்கள் மேற்படிப்புக்கு விண்ணப்பிக்க வசதியாக அந்தந்த பள்ளிகளில் மே 19ஆம் தேதி முதல் பிற்பகல் 2:30 மணிக்கு தற்காலிக மதிப்பெண் சான்றிதழ் வழங்கப்படும் என அரசு தேர்வுத்துறை அறிவித்தது. அதன்படி தமிழகம் முழுவதும் பள்ளிகளில் மாணவ மாணவிகளுக்கு தற்காலிக மதிப்பெண் சான்றிதழ் நேற்று மாலை வழங்கப்பட்டது. அரசு தேர்வுத்துறையின் இணையதளத்தில் மதிப்பெண் சான்றிதழை பதிவிறக்கம் செய்த தலைமை ஆசிரியர்கள் அதில் கையெழுத்திட்டு பள்ளி முத்திரையுடன் மாணவர்களுக்கு வழங்கினர். நன்றி.